எனக்கு தெரிஞ்சு இந்த விருதுகள் வாங்காத உச்ச நட்சத்திரங்கள் 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்னு விஜய் சார் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொடுக்கவே இல்லையா? பத்மபூஷன், பத்மஸ்ரீன்னு எதுவுமே கொடுக்கல. எம்ஜிஆர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அதுல அரசியல் இருக்குன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம அரசியல் இருக்கிறதுனால சொல்றோம். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு பாரத் எம்ஜிஆர்னு ஒரே ஒரு பட்டம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்க. ரிக்ஷாகரான் படத்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு பத்மபூஷணம், பத்மஸ்ரீ எதுவுமே கொடுக்கலையா? சோ அப்ப அதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் அந்த அவார்டெல்லாம் விட எம்ஜிஆர் அவர்களை மக்கள் கொண்டாடினாங்க. இன்னும் மனசுல நிக்கிறாங்க. அவர் மறைஞ்சு பாத்தீங்கன்னா டிசம்பர் 24, 1987 மறைஞ்சார். இன்னைய வரைக்கும் எம்ஜிஆர் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கேப்டனும் எல்லாருடைய மனசுலயும் கேப்டன் இருக்கிறாரு. இன்னைக்கு அவ்வளவு பேர் வர்றாங்க பாக்குறாங்க அப்படின்னா நிச்சயமா அது அதே மாதிரி தான் விஜய் சாருக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல. பட் விஜய் சார் எல்லாருடைய மக்கள் மனசுலயும் நிக்கிறாருல. அதனால அந்த அவார்டுங்கிறது ஒரு அடிஷனல் குவாலிபிகேஷன் தான், அவ்வளவுதான். பட் மக்கள் மனசுல அஜித் சாரும் நிக்கிறாரு, விஜய் சாரும் நிக்கிறாரு.